ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். கிரே டிவோர்ஸ். இந்த கிரே டிவோர்ஸ் அப்படின்னா என்ன, ஏன் ரீசன்ட் டேஸில் இது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு, முக்கியமாக பெண்கள் இந்த டிவோர்ஸுக்கு ஏன் இனிஷியேட் பண்ணுறாங்க, அப்படி அவங்கக்கிட்ட என்ன பெருசாக மாற்றம் நடந்துருச்சு, ஆண்கள் இதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த்தியான விஷயந்தான். ஒருத்தவங்க தொடர்ந்து ஒரு இடத்துல அப்யூஸ் பண்ணப்படுறாங்க, அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளிவரதுக்கு முழு உரிமையும் இருக்குது. இதை நம்ம சொல்லலை, சட்டமே சொல்லியிருக்கு. ஆனால் ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரே டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பாப்புலராக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த கிரே டிவோர்ஸ் அப்படிங்கிறதே வேறு ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் 15 வருஷம் இல்லை 30 வருஷம் சேர்ந்து வாழுவாங்க. அவங்களுடைய 45 இல்லை 50வது வயசில் வந்துக்கிட்டு டிவோர்ஸை அப்ளை பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அந்த அவங்களோட பசங்களுக்கே மேரேஜ் ஆகிருக்கும். அந்த ஏஜில் அவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது, ஏன் இது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிரே டிவோர்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த 1 இயர் 2 இயரில் கண்டிப்பாக அது இந்தியாவிலையும் ட்ரெண்ட் ஆகும். அது நீங்கள் என்றைக்குமே மாற்ற முடியாது. நிறைய ட்ரெண்டிங்கான ஒரு விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தனேவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் இது பாப்புலராக இருந்திருக்கும். அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணுறது தான் ரொம்ப வருஷமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா கிரே டிவோர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஒருத்தரோட கை எப்பயுமே டாமினேட்டாக இருக்கும், இன்னொருத்தவங்க கை கீழே இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது கணவன் மனைவியை தொடர்ந்து அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய குழந்தைகளுக்காக இல்லை தன்னோட அப்பா அம்மாவுக்காக ரொம்ப நாள் அவங்க சேர்ந்து வாழ்ந்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. நீங்களே பாருங்கள், ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, கண்டிப்பாக அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். யாருக்காக வாழ்ந்தோமோ அவங்க 2 பேருமே செட்டில் ஆகிட்டாங்க. நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவோர்ஸுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 45லேருந்து 50 வயசு உள்ள ஒரு ஆணோ பெண்ணாவோ இருக்கலாம். அந்த டைமில் அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இனியாவது என்னுடைய லைஃப்பை என்னை வாழ விடு அப்படிங்கிறது தான். இது பெண்கள் தான் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறாங்களா அப்படின்னா பெண்கள் அதிகமாக பண்ணுறாங்க, ஆண்களும் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மேரேஜ் லைஃபுக்குள்ளே பெண்கள் மட்டும்தான் அப்யூஸ் பண்ணப்படலை, நிறைய இடத்துல ஆண்களும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அப்யூஸ் பண்ணப்படுறாங்க. நிறைய கேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஃபிசிக்கல் அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கேசஸும் நம்மளுடைய இந்தியாவில் தொடர்ந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அது ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. இந்த கிரே டிவோர்ஸ் இல்லை டிவோர்ஸில் அதிகமாக அஃபெக்ட் ஆகிறது யார் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்கள் தான் அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு 50 வயசில் ஒருத்தர் கப்புள்ஸ் பிரிகிறாங்க அப்படின்னா 50 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆண் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நாயாக ஓடி இருப்பான். 50 வயசில் தான் அவனுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும். அந்த டைமில் ஒருத்தர் இல்லை நீ தனியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவன் இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிரும். அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கிற இந்த சொசைட்டி ஒரு பெண் பிரிஞ்சு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு ஆண் பிரிஞ்சு வர்றான் இல்லை தனியாக இருக்கிறான் அப்படின்னா அவனை ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிற மாட்டானுங்க. ஒரு சிம்பிள் தான், நம்மளுடைய அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய குழந்தைகளையோ இல்லை வீட்டு வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். அப்பாவை பார்த்துக்குருவானா அப்படின்னா எவனும் பார்க்க மாட்டானுங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஒரு 50 வயசில் அவர் என்ன பண்ண முடியும், இல்லை ஒரு 60 வயசில் என்ன பண்ண முடியும். அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தேவைப்படும். அதை போய் எவன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த சொசைட்டி. நம்மளுடைய ஃபேமிலியில் என்ன நடக்குதோ அதுதான் சொசைட்டியில் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது 50 வயசில் ஒரு ஆண் பிரித்து விடப்படுறான் இல்லை பிரிகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு தான் அதிகமான மன அழுத்தம் இருக்கும். அதுக்காக பெண்கள் தான் பாவப்பட்டவங்களா, பெண்கள் தான் ரொம்ப அதிகாரம் பண்ணுறாங்களா அப்படின்னா அப்படியும் கிடையாது. அதாவது அவங்களுடைய வாலிப காலத்தில் ஒரு ஆண் அந்த பெண்ணை அப்யூஸ் பண்ணியிருப்பான். அது அவங்க ஸ்டோர் பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பஸ்ட் ஆகும் பொழுது இல்லை நீ எனக்கு வேணாம், சாகும் பொழுது நான் உன்னுடைய மனைவியை சாக வேணாம் அப்படிங்கிற நிறைய வசனங்கள் இன்றைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆண் அவன் பண்ண மிஸ்டேக்ஸை லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணுவான். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுமே டிவோர்ஸை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அந்த பெண் டைரெக்டாக அந்த ஆணை அப்யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்யூஸ் பண்ணியிருக்கலாம். அவன் ஒரு ஏடிஎம் மிஷினாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவன் பஸ்ட் ஆகி
இந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அந்த இடத்துலயும் பெண்கள் வந்து பெனிஃபிஷியல் அடைய தான் செய்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து நெறைய டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போக வேண்டியிருக்கும். அது வந்து லீகல். அத நம்ம பத்தி பேச வேணாம். இத தாண்டி இந்த இடத்துல ஒரு சைக்காலஜிக்கலா அதிகமா யார் அஃபெக்ட் ஆகுறா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு ஆண் தான் அஃபெக்ட் ஆவான். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நெறைய பெண்களோட ஆதங்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் குடும்பத்துக்காக அவ்ளோ சப்போர்ட் பண்றேன். என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்றாங்க. என்னுடைய உழைப்ப என்னை யாரும் அப்ரிசியேஷன் பண்ண மாட்றாங்க அப்படின்னு எப்படி ஒரு பெண் வந்து சைக்காலஜிக்கலா புலம்புறாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு ஆணும் வந்து புலம்ப தான் செய்வான். நான் குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறேன். என்னை யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்றாங்க. என்ன ஒருத்தராவது இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேணாம்ப்பா, இருக்கிற சம்பளத்த வச்சு நம்ம பொழப்பு ஓட்டலாம் அப்படின்னு ஒரு பெண் கூட சொல்றதில்ல அப்படின்னு அவனும் சைக்காலஜிக்கலா புலம்ப தான் செய்றான். ஏன் அப்படின்னா, இது ஒரு ஆணா தான் நான் சொல்ல முடியும். ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் கண்டிப்பா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ 2 பேருக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஈக்குவலான ஒரு விஷயம். இந்த இடத்துல ரியாலிட்டிய நெறைய பேர் வந்து ரியலைஸ் பண்றதில்ல. அதனால தான் இந்த மாதிரி டிவோர்ஸ் வந்து அதிகமாகுது. இன்னைக்கு டிவோர்ஸ் பண்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரியலாவே பிரச்சனையினால டிவோர்ஸ் பண்றாங்களா அப்படின்னா, அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இந்த ட்ரெண்டிங் அதாவது என்னோட ஃப்ரெண்ட் வந்து டிவோர்ஸ் பண்ணி ஹேப்பியா இருக்கிற மாதிரி ஒரு மாயை வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் பொழுது, நீங்களும் டிவோர்ஸ் பண்றீங்க. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனைகள ஃபேஸ் பண்றது தான் பெட்டரான ஒரு ஆப்ஷனா நான் சொல்லுவேன். ஏன் அப்டின்னா, நெறைய பெண்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இந்த சொசைட்டில வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வாழ முடியுதா அப்டின்னா, அதில நெறைய கேள்விக்குறிகள் இருக்கு. உங்ககிட்ட உண்மையாவே பண வசதி இருக்கு அப்டின்னா, உங்களால ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வாழ முடியும். பணம் இல்ல பவர் இருக்கணும். அப்படி இல்ல அப்டின்னா, கண்டிப்பா இந்த சொசைட்டில இருக்கிற இன்னொரு ஆண் உங்கள ஃபிசிக்கலா யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். நீங்க நெறைய இடத்துல அவமானப்படுத்தப்படுவீங்க. உங்களோட ஒரு ஆண் துணை இல்ல அப்டின்னா, கண்டிப்பா நெறைய ஆண்கள் உங்கள டார்கெட் பண்ண தான் செய்வாங்க. நீங்க இந்த மேரேஜ் லைஃப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு மேரேஜ் லைஃப் அமைச்சுக்கிறீங்க அப்டின்னா, வெல் அண்ட் குட். அதில எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. ஆனா அத விட்டுட்டு நான் தனியா போயி இண்டிபெண்டன்ட்டா வாழ்வேன் அப்டிங்கிறது இங்க நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஆணா, நான் ஒரு ஆணுக்கு என்ன சொல்லுவேன் அப்டின்னா, என்னதான் நான் ஆண் அப்படிங்கிற ஒரு ஆதிக்கம், அதிகாரம் அந்த ஏஜ்ல இருந்தாலும், அத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு மனைவிக்காக சில விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. தப்பே கிடையாது. 2வது அவங்களுடைய ஃபீலிங்ஸ வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சில இடங்கள்ல தப்பு பண்றாங்க அப்படின்னா, உடனே அவங்கள குத்தி காட்டாம கொஞ்சம் சட்டில்டா சொல்லி பழகுங்க. 2வது வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா, நீங்க திரும்ப திரும்ப அதே மிஸ்டேக்க சொல்லாதீங்க. அந்த மிஸ்டேக்ஸ கண்டுக்கிறாம விடுங்க. நீங்க கண்டுக்கிறாம இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த மிஸ்டேக்ஸ அவங்க பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க உங்கள அப்யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க தாராளமா வெளிவந்து இந்த சொசைட்டில வந்து உங்களுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சுக்கிறலாம் தப்பு கிடையாது. அதுக்காக அதே உறவுல இருந்துட்டு இன்னொரு உறவ தேடுறது அப்படிங்கிறது, அது ஒரு இல்லீகலான அஃபேர் தான். அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு சைக்காலஜிக்கலா நெறைய சைட் எஃபெக்ட்ட குடுக்கும். ஒரு பெண்ணுக்குமே இதுதான். உங்களுக்கு உண்மையாவே ரியலாவே உங்க 2 பேருக்கும் மியூச்சுவலா செட் ஆகல அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் லீவ் ஃப்ரம் தட் ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் யூ வாண்ட். அத விட்டுட்டு ஒரே ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருந்துக்கிட்டு, ஒருத்தரோட பணத்த யூஸ் பண்ணி இன்னொருத்தர் கூட வாழ்றதோ, இல்ல அந்த பொண்ணோட பணத்த யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு பொண்ணோட வாழ்றது அப்படிங்கிறது எத்திக்கலா என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது வந்து லீகலா ஓகே அப்படின்னா கூட எத்திக்கலா தப்பு. கண்டிப்பா அதற்கான பலன் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். இத தாண்டி டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா எப்பயுமே டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தீர்வு இல்ல. ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, இன்னைக்கு அதிகமா படிச்சுட்டு தன்னை இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்ற நெறைய ஆண்களும், பெண்களும் தான் இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறாங்க. படிக்காத நெறைய ஆண்களும், பெண்களும் அவங்களுக்குள்ள அன்ப பரிமாறிக்கிறாங்க. எந்த இடத்துல விட்டுக் குடுக்கணும், எந்த இடத்துல விட்டுக் கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஆனா இந்த படிச்ச தன்னை ஒரு இண்டிபெண்டன்ட் விமன், தான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு காட்டிக்கிற நெறைய பெண்களும், தன்னை அதி புத்திசாலி அப்படின்னு காட்டிக்கிற ஆண்களும் தான் டிவோர்ஸுக்கு போறாங்க. ரியலி பிரச்சனைக்காக போறாங்களா அப்படின்னா, இந்த ட்ரெண்டுக்காக தான் போறாங்க. அவன் வந்து டைவர்ஸ் பண்ணி அவன் வந்து ஹேப்பியா இருக்கான். ஸோ நானும் இருக்க முடியும்னு போறாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. நீ டிவோர்ஸ் பண்ணுன அப்படின்னாலும் உனக்கு 1000 பிரச்சனை வரத்தான் போகுது. அது நீ ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஸோ 2 பேருக்கு இடையில மியூச்சுவலா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வாங்க. ஓப்பனா பேசுங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது இல்லீகலி தப்பு, எத்திக்கலாவும் தப்பு. ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால ஹேப்பியா இருக்க முடியும். அத விட்டுட்டு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னுடைய பிரச்சனைகள எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி, எனக்கு வந்து முழு நிம்மதியையும் எல்லாத்தையும் கொடுக்குமா அப்படின்னா, கண்டிப்பா கொடுக்காது. சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? அது உன்ன தினம் தினம் செருப்பால அடிக்கும். நீ பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில சர்வைவல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நீங்க தனித்தனியா சர்வைவல் பண்ணணும் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும், உங்களுடைய ஆஃபீஸ் ஏரியாவுல உங்களுக்கு அப்யூஸ் நடக்கும்.
உங்களுக்கு ஒரு துணை இல்ல அப்படின்னா, கண்டிப்பா உங்கள யூஸ் பண்ணிக்கிறத தான் ட்ரை பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க டிவோர்ஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ப்ராப்பரா இன்னொரு செகண்ட் லைஃப் அமைச்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைஃப்ப வந்து நீங்க மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகும், என்னால மேனேஜ் பண்ண முடியும், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்களே தவிர, அது கம்பல்சரி கிடையாது. என்னால ஏன் இத நான் சொல்ல முடியுது அப்டின்னா, எனக்கு டிவோர்ஸ் பண்ணிட்டு வாழ்ற சில ஃப்ரெண்ட்ஸையும் தெரியும். அது ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அவங்க டிவோர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூ வேறையா இருக்கு. டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அவங்களுக்கு நெருக்கமானவங்களே அவங்கள வந்து ஃபிசிக்கலா யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் மேரேஜ் லைஃப்ல இருக்கும்பொழுது என்ன அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்க்குறவங்க வந்து இன்னைக்கு வந்து ஃபிசிக்கலா யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த வச்சு ஒரு ஃபினான்ஷியலா ரெவன்யூவ ஜெனரேட் பண்ணிக்க அப்படின்னு எனக்கு ஐடியா குடுக்குறாங்க அப்படின்னு புலம்புற நெறைய ஆண்கள, நெறைய பெண்கள இங்க பார்க்க முடியுது. நெறைய ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டிவோர்ஸ் வாங்குனதுக்கப்புறம் அ நெறைய அதாவது சொசைட்டில வந்து நெறைய ஒரு அவமானங்கள சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முன்னாடி கிடைச்ச ரெகக்னைசேஷன் இப்ப கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. நெறைய இடத்துல வந்து அவங்க குனிஞ்சு போக வேண்டியிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்மளுடைய நாட்ல படிச்ச இல்ல கொஞ்சம் பதவி, இல்ல அதிகாரத்தில இருக்கிறவங்க அதிகமா எத ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் கல்ச்சர ஃபாலோ பண்றாங்க. அது 1 இயர், 2 இயர்க்கு அப்புறம் அது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டதுக்கப்புறம், மறுபடியும் திரும்ப போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னாலும், அது முடியாது. ஏன் அப்படின்னா, கையில வந்து ஒரு தங்கம் நம்ம கையில இருக்கு. அந்த தங்கத்த நீங்க தொலைச்சதுக்கப்புறம் திரும்ப தேடுனீங்க அப்படின்னா கிடைக்குமான்னா, கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ என்னதான் நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும், கணவன் மனைவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5% வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அத வந்து நீங்க டெவலப் பண்ண ட்ரை பண்ணணுமே தவிர, ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி, உங்களுடைய பிரச்சனைகள சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 2வது டிவோர்ஸ்க்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்றது தான். உங்களுக்கு உண்மையாவே பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. 2வது நீங்க டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட கரெக்ட்டான பவர், பணம் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறதையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அப்யூஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பட் அந்த அப்யூஸான ரிலேஷன்ஷிப்ப விட்டு வெளிய போயி, அதாவது சின்ன பிரச்சனைய விட்டு வெளிய போய் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிற கூடாது. ஸோ டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா எதுக்காக பண்றோம்? ஏன் பண்றோம்? அப்படி பண்ணுனோம் அப்படின்னா, நம்மளால ஹேப்பியா இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்? அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட்டு போங்க. அது நீங்க ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள நம்பி ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, அவங்க கூட அன்பாவும், கைண்டாவும் இருக்க ட்ரை பண்ணுங்க. தேவையில்லாம நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாங்க அப்படின்னா, அப்யூசிவா நடத்தாதீங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து ஆண்கள் எப்பயுமே வந்து டாமினேட்டானதா இருப்பாங்க அப்படின்லாம் மைண்ட்ல முதல்ல ஃபிக்ஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, 2 பேரும் மியூச்சுவலா சில விஷயங்கள பண்ணும்பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கும். நீங்களும் பெண்கள வந்து ஒரு அடிமை மாதிரி நடத்துறத ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்க. வீடியோ அவ்வளோதான். ஃபைனலா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ரியலி உங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல பிரச்சனை இருந்தா மட்டும் டைவர்ஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்டு சொன்னா, அம்மா சொன்னா, அப்பா சொன்னான்னு பண்ணாதீங்க. கடைசில சொன்னவங்க யாருமே உங்க கூட நிக்க மாட்டாங்க. கடைசில இருக்கிற லைஃப்பும் போயிரும். அது நீங்க ஒரு பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம். உங்களுக்கு ரியலி பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனைய வந்து என்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, ட்ரை டூ சார்ட் அவுட் தட் இஷ்யூஸ். டோன்ட் கோ அவுட் ஃப்ரம் தட் ரிலேஷன்ஷிப். டெஃபினெட்லி இட் வில் ஃபக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா, தாராளமா டிஸ்லைக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க் யூ.